ओम शांति अव्यक्त समिज्ञை 11 अप्रैल 2024। सदैव यही कोशिश करनी है कि मेरी चलन संकल्प वाणी हर कर्म सुखदाय हो। பாபா சொல்கிறார், எப்பொழுதுமே நாம் இந்த முயற்சி பண்ணணும். எந்த விஷயத்தில் முயற்சி பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய நடத்தை, எண்ணம் மற்றும் செயல் எல்லாமே மற்றவர்களுக்கு சுகம் தருவதாக இருக்கணும். यह है ब्राह्मण कुल की रीति। संस्कारों को मिलाने के लिए दिलों का मिलन करना पड़ेगा। इसके लिए कुछ बुलाना पड़ेगा, कुछ मिटाना और कुछ समाना पड़ेगा। பாபா சொல்கிறாரு, என்னுடைய சங்கல்பம், எண்ணம், செயல் எல்லாமே சுகமளிப்பதாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதுதான் பிராமண குலத்தின் பழக்க வழக்கம். சமஸ்காரங்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால் உள்ளங்களால் முதலில் நாம் ஒன்றுபட வேண்டும். இதற்காக 3 விஷயங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. சிலவற்றை மறக்க வேண்டியுள்ளது, சிலவற்றை உள்ளடக்கி கொள்ள வேண்டும், சிலவற்றை நீக்கிவிட வேண்டும் அல்லது விட்டுவிட வேண்டும். ஒரு சில விஷயங்களை நாம் என்ன பண்ணணும்னா மறந்துடணும். மறந்துடுறது ரொம்ப நல்லது. மறந்துட்டா நாமும் நல்லா இருப்போம், சுகமாக இருப்போம், மற்றவர்களும் சுகமாக இருப்பாங்க. மறக்கலை அப்படின்னா தேவையற்ற முள் போல் அது குத்தி கொண்டே இருக்கும், உறுத்தி கொண்டே இருக்கும். அது தேவையில்லை. அந்த முள்ளை நாம் வைத்துக்கொண்டே வாழ்க்கை முழுக்க வாழணும்னு அவசியம் இல்லை. அதனால் மறக்கிறது நல்லது. 2வது விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, சிலவற்றை நீக்கிடுங்கன்னு சொல்கிறாரு. அதாவது விட்டுடுங்க, மிட்டானாக சொல்கிறார் பாபா. குறிப்பிட்ட சில விஷயங்கள் எது நமக்கு சுகம் அளிக்காமல், நமக்கும் சரி நம்ம மூலமாக மற்றவர்களுக்கும் சுகம் கொடுக்கறது இல்லையோ, அந்த விஷயத்தை எப்படியாவது நாம் நம்முடைய வாழ்க்கையில் நீக்கிடுறது நல்லது. 3வது பாபா சொல்கிற விஷயம் என்னென்னா, உள்ளடக்கி கொள்ளக்கூடிய சக்தி உள்ளவர்களாக ஆகணும். உள்ளடக்கி கொள்ளக்கூடிய சக்தி அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளும் சக்தின்னு சொல்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளக்கூடிய சக்தின்னு சொல்கிறோம். அந்த சக்தி ரொம்ப உயர்ந்த ஒரு சக்தி. அந்த உயர்ந்த சக்தியின் மூலமாக மற்றவர்களுடைய சமஸ்காரங்களோட நாம் ஒருங்கிணைந்து செல்ல முடியும். உள்ளத்தை உள்ளத்தினால புரிஞ்சுக்க முடியும். பாபா சொல்றாரு, ஏ மேரே சன்ஸ்கார் ஹே யஹ சப்து பி மிட் ஜாய். இது என்னுடைய சமஸ்காரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்க வேண்டாம். என்னுடைய பழக்கமே இப்படி தான், எனது சுபாவமே இப்படி தான், எனது சமஸ்காரமே இப்படி தான். இந்த எனதுங்கிற வார்த்தையை நம்ம சொல்லவே வேண்டாம். எது ஈஸ்வரிய சமஸ்காரமோ அதுவே எனது சமஸ்காரமாக இருக்கணும்னு பாபா சொல்கிறார். இன்னைக்கு இத்தனை தக்கு மிட்டானா ஹே ஜோ புராணி நேச்சர் பதல்கர் ஈஸ்வரிய நேச்சர் பஞ்சாய். எந்த அளவுக்கு இந்த எனது அப்படின்ற விஷயத்தை நம்ம நீக்கிடணும் அப்படின்னு சொன்னால், எது பழைய சுபாவமோ அது மாறி ஈஸ்வரிய சுபாவமாகவே ஆகிவிடட்டும். நம்முடைய பழைய குணங்கள், பழைய சுபாவம் என்பது மாதிரி ஈஸ்வரிய சுபாவம் என்பது நம்முள்ள வந்துடணும். இது பாபாவுடைய சுபாவ சமஸ்காரமோ, எது பாபாவுக்கு பிடித்த பழக்க வழக்கமோ அதுதான் என்னுடைய குணம், என்னுடைய சுபாவம், அதுவே என்னுடைய சமஸ்காரம். இப்படி ஆகும் பொழுது சுலபமாக நம்ம மற்றவர்களோட சமஸ்காரங்களால் ஒன்று சேர்ந்துருவோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.